நியூசிலாண்ட இந்தியா 3-0 ஜெயிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இந்த டைம்ல T20 வேர்ல்ட் கப்க்கு முன்னாடியே அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதியே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? என்ன பிக் ப்ரோ, இந்தியா இப்பதான் ஜெயிச்சாங்களேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? T20 வேர்ல்ட் கப் பிப்ரவரி 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியா பிப்ரவரி 4ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு வார்ம் அப் மேட்ச்ல விளையாட போறாங்க. யூசுவலா ஏதாவது நடக்கிறதான பிக் ப்ரோ, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? சொல்றேன் குட்டி ப்ரோ, இந்தியாவோட முதல் பிரச்சனையே அபிஷேக் சர்மா. அவர் 20 பால்ஸ்ல 68 ரன்ஸ் அடிச்சதெல்லாம் சரிதான். ஆனா இந்த மாதிரி பிளாட் டெக் பிட்ச் எல்லா இடத்துலயுமே கிடைக்காது. அதுல சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் வந்து பவுன்ஸ் போட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க அவுட் ஆன வரலாறு தான் எக்கச்சக்கமா இருக்கு. சோ வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரியான டீம்ஸ் கூட நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். சோ இந்தியாவோட பேட்டிங் வீக்னஸ் நம்ம சீக்கிரமா அட்ரஸ் பண்ணி ஆகணும். யூவி செஷன் என்ன சாதாரணமா நினைச்சீங்களா பெரிய ப்ரோ? எதுல யார் வந்தாலும் சரி பிரிச்சு மெஞ்சிருவாரு. இது மட்டுமா, சஞ்சு சாம்சனுக்கு ஃபார்ம் இல்லன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒன் டவுன்ல விளையாடிட்டு வந்த திலக் வர்மாக்கு இன்ஜுரியா இருக்கு. அவர் நியூசிலாந்து கூட நடக்க போற 5th T20ல திரும்புவார்னு சொல்லிருக்காங்க. சோ அவர் ஒன் டவுன்ல வந்து விளையாண்டாருன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஃபார்ம் இல்லனா ஆட்டோமேட்டிக்கா இஷான் கிஷன் தான் ஓபனிங்ல விளையாடுவாரு. கூடவே சடனா இஷான் கிஷன் ஓபனிங்ல போட்டா அவரும் எப்படி விளையாடுவாருன்னு பார்க்கணும். சேட்டா, நீங்க மட்டும் ஒழுங்கா விளையாடுங்க, அப்படி எல்லாம் நடக்குமா? எவ்வளவு சான்ஸ் தான் அவனுக்கு கொடுக்குறது? நெக்ஸ்ட் பிரச்சனையே கம்பீரும் சூரியகுமார் யாதவும் தான். T20 வேர்ல்ட் கப் நெருங்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஏற்கனவே வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இருக்கும்போது ஸ்பெஷலா ரவி பிஷ்னாய் வேற உள்ள கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்ட் கப்ல மெயின் ஸ்பின்னரா அவர் இருந்தாருன்னா குல்தீப் யாதவ் கூட விளையாடுவாரான்னு பார்க்கணும். சோ அவர் உள்ள வர பட்சத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்ஷித்ரால நம்ம ரைட்ல விளையாட முடியாது. சோ குல்தீப் யாதவ் இல்லாம அக்ஷர் பட்டேல் உள்ள வந்து விளையாடுறாருன்னா ரிஸ்ட் ஸ்பின் இல்லாம ஃபிங்கர் ஸ்பின் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். வைஸ் கேப்டனை எப்படி பாத்துக்குவாங்க? அக்ஷர் பட்டேல் பேட்டிங் விளையாட போறதுல bowling போட போறதுல பாரு. நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னு மார்க் தட்டிக்கலாம். ஆனா நமக்கு உண்மையான சேலஞ்சே சவுத் ஆப்பிரிக்கா கூட மோத போற வார்ம் அப் மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ இந்த ஓட்டைகள்லாம் பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ள அடைக்கலாம். அமெரிக்கா கூட நடக்க போற மேட்ச்ல இந்தியாவோட மானம் போறது உறுதிதான். என்ன பிக் ப்ரோ, சவுத் ஆப்பிரிக்காவை இந்தியாவுக்கு பாகுபலி படத்துல வர காலக்கையா மாதிரி தான். யுஎஸ்ஏல நமக்கு ஜுஜுபி மேட்டர்மா. மக்களை இன்னும் பிளேயிங் லெவனையே ஒழுங்கா டிசைட் பண்ணாத இந்தியாவால இந்த வேர்ல்ட் கப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம விளையாட முடியும்னு நினைக்கிறீங்களா? நண்பா நண்பீஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிக்க விடுங்க.